வக்ஃபு வாரிய திருத்த மசோதா நாடாளுமன்றத்தோட லோக்சபாவில் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்திலும் கூட அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் அவர்கள் இன்றைய சட்டப்பேரவையில் கூட அதற்கு கண்டித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே தீர்மானம் கூட நிறைவேற்றியிருந்தார். வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு லோக்சபாவுடைய உறுப்பினர்கள் எம்பிக்கள் அதுக்கு எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆதரவாக பிஜேபி மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் சார்ந்தவர்கள் வாக்களித்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்களும் கருப்பு பேட்ஜ் அணிந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட நுழைஞ்சிருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மூன்றாவது அதிகமான நிலப்பரப்பு கொண்ட அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு வாரியமாக வக்ஃபு வாரியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இது கோடிட்டு காரிக்கிறது. 11 மெம்பர்ஸ், அந்த 11 மெம்பர்ஸ்ல பெரும்பான்மையா நீங்க இஸ்லாம் அல்லாத மக்களை நீங்க ஊத்துவதற்கு இந்த சட்டத்தை வழிவகை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமா முன் வச்சிருக்கிறார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வக்ஃபு வாரிய திருத்த மசோதா நாடாளுமன்றத்தோட லோக்சபாவில் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் ஒரு சர்ப்ரைஸ் தரக்கூடிய விதமாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறதா, இந்தியா கூட்டணி கட்சிகள் சும்மா பேரளவு தேர்தலில் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்ட நிலையில வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருமனதாக 232 லோக்சபாவுடைய உறுப்பினர்கள் எம்பிக்கள் அதுக்கு எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆதரவாக பிஜேபி மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் சார்ந்தவர்கள் வாக்களித்திருக்கிறாங்க. மொத்தம் 288 வாக்குகள் பதிவாயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. லோக்சபாவில் இன்றைய தினம் அதுக்கு உண்டான பாஸ் ஆயிருக்கு அந்த சட்டம். தமிழகத்திலும் கூட அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் அவர்கள் இன்றைய சட்டப்பேரவையில் கூட அதற்கு கண்டித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே தீர்மானம் கூட நிறைவேற்றியிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்களும் கருப்பு பேட்ஜ் அணிந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட நுழைஞ்சிருக்கிறாங்க. ஏன் எதிர்கட்சிகள் மற்றும் சிறுபான்மை இயக்கத்தை சார்ந்தவர்கள், சிறுபான்மை அமைப்புகள் ஏன் இதை கடுமையாக எதிர்க்கிறது? இதுவரை வக்ஃபு வாரிய மசோதா திருத்த மசோதாக்கள் கொண்டு வரப்படவில்லையா? இந்த சுதந்திர இந்தியாவிலே முதன்முறையாக கொண்டு வரப்படுகிறதா? அப்போதெல்லாம் எதிர்ப்பு வராத சூழ்நிலை இந்த முறை ஏன் அதிகமாக எதிர்ப்பு வருகிறது? இந்த சட்டம் கொண்டு வந்தபோது நாடாளுமன்றத்திலே அமித்ஷா அவர்கள் கூறிய கருத்துக்கள் என்ன? அது சம்பந்தமாக நம்ம ஒரு பார்வையை பார்ப்போம் வாங்க. அதாவது இஸ்லாமிய ஷரியத் சட்டம் என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷரியத் சட்டத்தினுடைய விதியின்படி வக்ஃபு என்ற அந்த சொல்லுக்கு பொருள் தானம் அளித்தல். உதாரணமா, அதாவது அந்த ஷரியத்தினுடைய சட்டத்தின்படி என்ன சொல்லப்படும் அப்படின்னா, ஜக்காத் என்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஸோ ஜக்காத்துங்கிற இந்த சிஸ்டம் வரக்கூடிய வருமானத்திலிருந்து 2.5% அதை டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. இது வக்ஃபுங்கிறது ஒரு தானமாக அர்ப்பணித்தல், இறைவனுக்காக என்னுடைய சொத்தை அர்ப்பணித்தல். இது இஸ்லாமிய சட்டத்தின்படி நம்ம கேட்கிறோம் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க தரல அப்படின்னா, 3/1 பங்கு வரை இந்த வக்ஃபு செய்வதற்கு, அதாவது நான் இறைவனுக்காக நான் இந்த நிலத்தை பொதுமக்களுடைய இதுக்காக நான் அர்ப்பணிப்பு செய்கிறேன், அவர்களுக்கு மசூதிக்காகவோ அல்லது பொது பணிக்காகவோ நான் இதை நான் நிரந்தரமாக நான் வக்ஃபு செய்கிறேன் அப்படின்ற ஒரு ஷரியத் சட்டத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. இது 3/1 பங்கு இஸ்லாமியர்கள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதை மேக்சிமம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த இந்தியா திருநாட்டில் 1923ஆம் ஆண்டு இந்த வக்ஃபு வாரியம் என்பது முதன்முறையாக ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்தில் அமைக்கப்படுறதை நம்மளால பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் முதன்முறையாக சுதந்திர இந்தியாவிலே 1954ஆம் ஆண்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்துல முதன்முறையாக சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதன் பிறகு 1995ஆம் ஆண்டு வி நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் சில சட்ட திருத்தங்களை ஏற்படுத்துறாங்க. அதே ஒட்டி 2013 லேட்டஸ்டா கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சட்டத்தை திருத்த கொண்டு வராங்க. அப்போதெல்லாம் திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதே இஸ்லாமியர்களுக்கான இந்த வக்ஃபு வாரியம் தான், அவங்களுடைய உரிமையில தான் சில திருத்தங்களை ஏற்படுத்துறாங்க சட்ட விதிகள்ல. அப்போதெல்லாம் இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி வீதியில இறங்கி போராடினாங்களா? எதிர்கட்சிகள் இவ்வளவு எதிரான கோஷங்களை எழுப்பினாங்களா? இப்போது ஏன்
இவ்வளவு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்க வேண்டும். அப்போ பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது என்று சொன்னாலே அது வந்து எதிராகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இதுல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இதுல இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்களை வந்து அரசு அபகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதுல பார்க்கப்படுது. குறிப்பா அந்த வக்ஃபு வாரியத்திற்குள்ளார இருக்கக்கூடிய நிர்வாகத்துல வந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் வந்து மெஜாரிட்டியாக, இஸ்லாம் அல்லாதவர்கள் வந்து 2 பேர் நியமிக்கலாம். அது நான் வந்து சட்டத்தை சொல்லுவேன், நான் என்ன திருத்தம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. இஸ்லாம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகளை வழிவகை செய்து இந்த சட்டம் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு பகிரங்கமான பல குற்றச்சாட்டுகளையும் வந்து இந்த வக்ஃபு மசோதாக்கள்ல வந்து திருத்த மசோதால வந்து குறிப்பிட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய 3வது அதிகமான நிலப்பரப்பு கொண்ட, அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு வாரியமாக வக்ஃபு வாரியமாக இந்த இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதேதான் நேற்றைய தினம் சிறுபான்மைத்துறை அமைச்சர், மத்திய சிறுபான்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கிரண் ரிஜிஜு அவர்கள் கூட இந்த கருத்தை தான் வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து ரயில்வேல வந்து அதிகமான நிலங்கள் வந்து அவங்களுக்கு லேண்ட் ரிசோர்சஸ் இருக்கு. செகண்டதாக வந்து இராணுவத்திற்கு, முப்படை கொண்ட அந்த இராணுவத்திற்கு வந்து அதிகமான ஒரு லேண்ட் ரிசோர்சஸ் இருக்கு. அதற்குபடியாக 3வதாக வந்து இந்த வக்ஃபு வாரியத்துக்கு தான் வந்து இந்த லேண்ட் ரிசோர்சஸ் இருக்கு. அதனுடைய மதிப்பு, சொத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடியாக வந்து கருதப்படுது. அதே போல அவங்களுக்கு உண்டான அந்த லேண்டினுடைய ஏக்கர்ஸினுடைய அளவு வந்து 9.4 லட்சம் ஏக்கர்களாக வந்து கணக்கு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு புறம் பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? இதற்கு முன்பு இருந்த சட்டம், வக்ஃபு திருத்த சட்டத்தில் வந்து என்னென்னலாம் இருந்துச்சு, இதுக்கு இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பாஸ் பண்ணக்கூடிய சட்டத்துல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த வக்ஃபு சட்டம் என்பது முதன்முறையாக, அதாவது நாட்டிலேயே 10 ஆண்டுகள் ப்ரூட்டல் மெஜாரிட்டியில வந்த பிஜேபி அரசு இதுவரை தங்களுடைய மசோதாக்களை வந்து பரிசீலிப்பதற்கு ஒரு முறை கூட ஜேபிசி வந்து அணுகவே இல்லை. ஜேபிசி என்றால் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷன். ஸோ அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷனை வந்து ஒரு முறை கூட அணுகாத மத்திய பிஜேபி அரசு இந்த வக்ஃபு மசோதாவிற்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பினுடைய எதிர்வழியாக ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷனுக்கு வந்து அனுப்புனாங்க. அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷன்ல கூட எதிர்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய 45 திருத்தங்கள், இதுல வந்து இன்னென்ன திருத்தங்கள்லாம் நீங்க வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற ஆலோசனை கொடுத்ததாகவும், ஆளுங்கட்சி தரப்பு மற்றும் ஆளுங்கட்சியினுடைய சாதகமான உள்ள கட்சிகளுடைய தரப்பிலே மற்றும் 115 திருத்தங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் கருதப்படுகிறது. அந்த ஜேபிசியில குறிப்பிடப்பட்டிருந்த எதிர்கட்சிகள் சொன்ன அந்த 45 ஷரத்துகளுமே வந்து முற்றிலும் முதலமாக வந்து இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து நிராகரித்து இருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை செவிசாய்க்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது நடந்திருக்கு. 45 கோரிக்கைகளும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 115 யாருடைய அந்த ஆலோசனை? பிஜேபி மற்றும் அவருடைய சகாக்களுடைய ஆலோசனை. அப்போ அவங்களுடைய ஆலோசனை என்னவா இருக்குன்னு சொல்லி வந்து நம்ம விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு திருத்தம்னு நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா, நீங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷன்ல ஆலோசனைக்கு நீங்க உட்படுத்துறீங்க அப்படின்னா, அப்போ எதிர்கட்சிகளுடைய செவி சாய்க்க வேண்டும் அல்லவா? சரி, அவங்களுடைய செவி சாய்க்கவில்லை, அவங்களுடைய நான் கருத்தான் கேட்க மாட்டோம் அப்படின்னு நீங்க முற்றிலும் முதலமா நீங்க வந்து அதை மறுக்கிறீங்க அப்படின்னா, அப்ப இதுல என்ன ஜனநாயகம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷன்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 பிரதிநிதிகள், ஒன்று நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம்பி ஆர் ராசா அவர்கள், மற்றொருவர் ராஜ்யசபாவுடைய எம்பியா இருக்கக்கூடிய எம் அப்துல்லா அவர்கள். இவ்விருவருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து பேசுவதற்கு கூட எங்களுக்கு வந்து ஜேபிசியில வந்து எங்களுக்கு அலோ பண்ணல, எங்களுக்கு வந்து முறையான எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்கல ஜேபிசியில அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு திட்டமிட்டு எங்களோட உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக இந்த 2 எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து அந்த ஜேபிசியில வந்து எங்களுக்கு உரிமை கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமா முன் வச்சிருந்தாங்கிறது ஒரு பார்ப்போம். ஓகே, இப்ப நம்ம வந்து என்னென்ன சட்ட திருத்தங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு, குறிப்பாக அதுல முக்கியமான சில சாராம்சத்தை நம்ம இப்ப பார்ப்போம். முதலாவதாக வந்து சட்டப்பிரிவு 40 வந்து அபாலிஷ் பண்ணது இந்த பிஜேபி அரசு. இதை வந்து நீக்கிறாங்க. அதாவது ஒரு சொத்து என்பது அதை வந்து உரிமை கோருவதற்கு, அதை வந்து இறுதியாக தீர்ப்பு சொல்வதற்கு யார் வந்து அதுக்கு உரிமை உண்டு என்று சொன்னால் வக்ஃபு தீர்ப்பாயத்திற்கு அதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பிரிவு 40 வந்து அது வந்து வழிவகை செய்கிறது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த 40 வந்து நீக்கப்படும். இனி அது வக்ஃபுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க.
ஸோ இதன் மூலியமாக எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, வக்ஃபுக்கு கொடுக்கக்கூடிய நீங்க அதிகாரத்தை வந்து பறிக்கிறீங்க, இதன் மூலியமா வந்து இஸ்லாமியர்களோட நிலங்கள் வந்து இலகுவாக வந்து அபகரிக்கப்பட்டு விடும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஸோ பிரதானமாக அபாலிஷன் ஆஃப் ஆக்ட் 40 ஆர்டிகல் 40 வந்து இவங்க வந்து அபாலிஷ் பண்றாங்க. அடுத்ததாக வக்ஃபு வாரியத்தினுடைய உள்ள நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், நிர்வாக பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அல்லவா, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து வக்ஃபு தீர்ப்பாயத்துல தான் வந்து நம்ம வந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பு இருந்த சட்டம் வந்து இருந்துச்சு. இப்போது வந்து அது வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அது வந்து இப்போ கோர்ட்டு மூலியமா வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம், கோர்ட்டுக்கு வந்து வழிவகை செஞ்சிருக்கு இப்ப இருக்கக்கூடிய புதிய சட்டம். அதே போல இப்ப நம்ம சொல்லியிருந்தோம், இஸ்லாமியர் ஒருவர் இந்த மாதிரி நன்கொடை கொடுத்திருக்கிறார், அதாவது மக்களுக்காக வந்து அர்ப்பணிப்பு செய்து விட்டார், அந்த அர்ப்பணிப்பு நிரந்தரமாக வந்து செய்து விடுவார், அது ஒரு வக்ஃபுக்கு சொந்தமாக்கி விடும். ஸோ இது வரைக்கும் சட்டம் என்னவாக இருந்திருக்குன்னா, ஒரு மாற்று மத சகோதரர், இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரர், அவர் தானமாக மசூதிகளுக்கோ அல்லது இஸ்லாமிய இது சார்ந்து ஏதேனும் வந்து தானமாக கொடுக்கிறாரு அப்படின்னா, இனி அந்த தானம் வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு சட்டம் இருந்ததை இப்போது மாற்றப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தானம் என்பது வக்ஃபு சொத்தாக கருதப்படாது. இஸ்லாமிய அல்லாத ஒருவர் அவர் தானம் என்ற பெயரிலே வந்து இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்காகவோ இன்னும் பிற காரியங்களுக்காக வழங்குறார் என்று சொன்னால் அது வக்ஃபு என்ற அந்தஸ்து வந்து பெறாது அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு சொத்து அது வக்ஃபுக்கு சொந்தமானதா அல்லது அது வந்து அரசுக்கு சொந்தமான நிலமா அப்படின்னு அதை முடிவு செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து வக்ஃபு வாரியத்தினுடைய தீர்ப்பாயத்துக்கு தான் வந்து இருந்தது இதுவரை இருந்த சட்டத்துல. ஸோ அதை வந்து திருத்தம் செஞ்சு இது வந்து அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பேச வந்து முடிவு செய்யக்கூடிய இடத்துல வந்து அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டருக்கு வந்து இந்த அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த திருத்த சட்டத்துல. அடுத்ததாக வக்ஃபு உறுப்பினர்கள் அவர்களுடைய நீக்கம் சம்பந்தமாக இப்போ அவங்கள வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற சம்பந்தமாக வந்து வக்ஃபு வாரியம் தான் வந்து முடிவு செய்யும் இதுவரையில். ஆனால் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு இனிமே அவங்களுக்கு வந்து நீக்குவதற்கெல்லாம் வந்து அதிகாரம் கிடையாது. மாறாக அந்த வக்ஃபுனுடைய உறுப்பினர்களோ தலைவர்களோ வந்து UAPA ஊப்பா சட்டம் என்பது தேச நலனுக்கு எதிராக தேச விரோத ஆக்டுங்கிற அளவுக்கு வந்து அந்த ஊப்பா சட்டம் அது மாதிரியான சட்டங்களுக்கு உட்பட்டிருந்தாலோ அல்லது தடை செய்யப்பட்ட இயக்கங்களோடு அவர்கள் தொடர்பில் இருந்தாலோ அவர்கள் நீக்கப்படுவார்கள் இந்த வக்ஃபுனுடைய உறுப்பினர்களாக இருந்தால் அப்படின்ற ஒரு ஷரத்தை வந்து திருத்தம் செய்யறாங்க. இதுவரை வந்து வக்ஃபு சொத்துக்களை வந்து விற்க முடியாத ஒரு சட்டமாக இருந்தது. இப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த சொத்துக்கள் வந்து முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதன் மூலியமா வந்து வெளிப்படைத்தன்மை வந்து இதில் கூடுதலாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை ஒரு ஊழலற்ற தன்மையை வந்து அந்த மார்க்கமே அனுமதிக்கிறது அப்படின்ற வாதங்களை வந்து மத்திய அரசு முன்வைக்குது. அதே போல வக்ஃபு அது உள்ள இருக்கக்கூடிய சொத்துக்கள் இதில் எல்லாம் வந்து ரெவென்யூ சட்டங்கள் வந்து பொருந்தாம இருந்துச்சு. வருவாய் சட்டங்கள்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த சட்டங்கள் எல்லாம் இந்த வக்ஃபுனுடைய இந்த சொத்துக்களுக்கு உட்பட்ட வந்து செல்லாது. ஆனால் இனி வரக்கூடிய சட்டங்கள்ல வந்து அந்த வருவாய் சட்டங்கள் எல்லாம் கூட இந்த வக்ஃபுனுடைய நிர்வகிக்கக்கூடிய சொத்துக்களுக்கு எல்லாம் வந்து பொருந்தும். இனி இந்த ரெவென்யூ லாஸ் எல்லாமே இதுக்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு ஷரத்தை இப்போ திருத்தம் செஞ்சிருக்கதை நம்ம பார்க்க முடியும். அதே போல எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு வந்து வருமானம் வருது அப்படின்றத வந்து வக்ஃபு வந்து வெளிப்படைத்தன்மையோட வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு சட்டமும் வந்து கிடையாதுங்க. ஆனால் இப்போது வந்து அந்த ஷரத்துல வந்து திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. எவ்வளவு சொத்து இருக்கிறது, அதில் எவ்வளவு வருமானம் வருகிறது என்ற அந்த கணக்கை வந்து அரசுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு சரத்தை வந்து இதுல மூலமாக திருத்தங்கள் வந்து கொண்டு வராங்க. அடுத்ததாக இன்னொரு சட்டத்தை வந்து இதுல வந்து கொண்டு வராங்க. என்னன்னா, வக்ஃபு பில்லை பாஸ் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல பாஸ் பண்ணப்பட்ட பிறகோ வக்ஃபு சொத்து
தனியாருடைய சொத்தோ அல்லது ஒரு பொது சொத்தையோ வந்து அபகரிக்க முயற்சிக்கிறது, ஊழல் நடக்க செய்ய வந்து அதுக்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு ஒரு அலிகேஷன்ஸ், ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அந்த சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டர் அந்த மாநில அரசிற்கு அது சம்பந்தமான முழு ஆய்வறிக்கையை வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் வந்து இந்த புதிய வக்ஃப் பில்ல வந்து கொண்டு வராங்க. அதே போல இதுல முக்கியமா இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு. வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியா இருக்காங்க இல்லையா, ஸோ சிஇஓ என்று கூட நம்ம அழைக்கலாம். அவங்க வந்து ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அதுல வந்து தலைவர்களை வந்து ஏற்படுத்துறாங்க. இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட வந்து வரலாம் அப்படின்ற ஒரு சரத்தை வந்து இதுல வந்து கொண்டு வராங்க. இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய சரத்துகள்ல இது ஒன்று மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போல இதுவரை அந்த வக்ஃபுல வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களே பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இருப்பாங்க. அதே போல இஸ்லாமியர்களே சில உட்பிரிவுகள் கொண்ட சில சில சமூகங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா ஷியா, போரா, அஹக்கனி, இது மாதிரியான பல பிரிவுகள் கொண்ட அந்த அந்த குழுக்களுக்கும் அந்த சமூகத்தினரை சார்ந்தவர்களுக்கும் வந்து அவங்களுக்கும் அந்த வாரியத்தினுடைய மெம்பர் ஆக்குவதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் வந்து இதுல வந்து கொண்டு வர்றாங்க. இறுதியாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் வாரியமாக இருக்கட்டும், அதே மத்தியத்தினுடைய வக்ஃப் வாரியமாக இருக்கட்டும், அதில் வந்து மொத்தம் ஒரு 11 மெம்பர்ஸ் வந்து ஒரு முக்கியமான பொசிஷன்ல வந்து நியமிக்கணும். இந்த 11 மெம்பர்ஸ் வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தில் 11 மெம்பர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 8 மெம்பர்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, 11 பேர்ல 8ங்கிறது மெஜாரிட்டி. ஸோ அந்த மெஜாரிட்டி மெம்பர்ஸை வந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் வந்து நியமிக்கிற வகையில வந்து இந்த சட்டம் வந்து இடம் கொடுக்குது. அதாவது இதுல சட்டங்கள் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 2 எம்பிக்கள், 2 எம்எல்ஏக்கள், 2 இஸ்லாமிய பெண்கள், 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு ஷரத்தை வந்து இதுல வந்து கொண்டு வராங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இதுல குறிப்பா அந்த ஷரத்துக்கு வந்து முக்கியமா கேள்விக்குறிக்கு உள்ளாக்குறாங்க. அதாவது இந்த 11 மெம்பர்ல 2 பேர் தான் வந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் போல வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவே முதல்ல அநீதி. அதாவது இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃபுனுடைய சொத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய இடத்துல அந்த சமூகம் தான் இருக்கு. அதுல நீங்க 2 பேர் வந்து நீங்க இடைச்சர்களா வந்து நீங்க வந்து புகுத்திருக்கீங்க வேறு மாற்று சமூகத்தினரை வந்து, இதுவே வந்து முதல்ல அநீதி. ஆனால் இந்த 2 மட்டுமல்ல, நான் முதல்ல குறிப்பிட்டேன் அல்லவா, 2 எம்எல்ஏக்கள், 2 எம்பிக்கள், 2 பெண்கள்னு சொல்லி, அதுல இஸ்லாம் முஸ்லிம்கள் என்ற அந்த கொட்டேஷனை வந்து அவங்க நீக்கிறாங்க. அந்த திருத்த சட்டத்துல வந்து அது உள்ளடங்குது. ஸோ 11 பேர்ல 8 பேர் மெஜாரிட்டியாக வந்து இஸ்லாம் அல்லாத மக்கள் வந்து அதுல வந்து நிர்வகிக்கக்கூடிய வழிவகை வந்து இந்த வக்ஃப் மசோதா வந்து இடம் கொடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இஸ்லாமிய இயக்கங்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தும் சரி இதை வந்து சுட்டி காட்டி, இது அப்பட்டமாக வந்து இந்த 11 பேர்ல 8 பேர் உள்ளே மாற்று சகோதரர் வந்து நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து சுட்டி காட்டுறாங்க. இது இந்து சமய அறநிலையத்துறையோடு வந்து ஒப்பிட்டும் வந்து சில இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து சொல்றது நம்ம பார்க்க முடியுது. இந்து சமய அறநிலையத்துறையில வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து நியமித்து விட முடியுமா? ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக வந்து பாபநாசத்துல வந்து ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியுடைய பெயர் வந்து நம்ம வெளியானது. நர்கீஸ் கான் அப்படின்ற அவருடைய பெயர். அந்த நர்கீஸ் கான் என்பவர் வந்து இஸ்லாமிய பெயர் போல நமக்கு இதெல்லாம் தெரியுது, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. எப்படிப்பா ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு இந்து சமய அறநிலையத்துறையில வந்து அவர் வந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு பொதுமக்களோட பார்வையில் நல்ல ஒரு கேள்வியாக தான் எழுப்பப்பட்டது. இதே கேள்வியை பாஜகவுடைய முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்கள் இதை வந்து ஒரு கேள்வியா உட்படுத்தினார். ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்திற்காகவா என்ன நோக்கம் தெரியல, இந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு சொல்லாடலோடு வந்து அவர் வந்து பதிவிட்டிருந்தார். பிறகு அந்த சம்பந்தப்பட்ட நர்கீஸ் கான் என்பவரிடம் வந்து கேட்கப்பட்ட போது அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, எங்க அம்மா வந்து சின்சியரா இருந்தாங்க அவங்க பிரசவத்துல, அப்போ வந்து என்னை வந்து அவங்க டெலிவரி வந்து என்னுடைய அந்த பிரசவம் செஞ்ச அந்த டாக்டர் வந்து எங்களை வந்து காப்பாத்தினாங்க. ஸோ அதனால அந்த டாக்டருக்கு வந்து நன்றி கடனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்டருடைய பெயரே வந்து அந்த இஸ்லாமிய டாக்டருடைய பெயரே எனக்கு வந்து வச்சுட்டாங்க.
அப்படின்ற ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த அந்த வாரியத்தை வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு தான் அந்த உரிமை அப்படின்ற ஒரு தார்மீகத்தினுடைய அடிப்படையிலே வாதங்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதா நேற்றைய தினம் விவாதத்திற்கு உள்ளானது. அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் ஒரு பேச்சை வெளிப்படுத்துகிறார். இந்த வக்ஃபு திருத்த மசோதாவில் எங்கேயும் அந்த மாதிரி இடமே கிடையாது. இஸ்லாம் அல்லாதவர்கள் யாரும் உள்ள வரக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இது கோடிட்டு காரிக்கிறது. 11 மெம்பர்ஸ், அந்த 11 மெம்பர்ஸ்ல பெரும்பான்மையா நீங்க இஸ்லாம் அல்லாத மக்களை நீங்க ஊத்துவதற்கு இந்த சட்டத்தை வழிவகை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமா முன் வச்சிருக்கிறார். அதே போல நம்முடைய மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். அதாவது ஆடு நினைக்கிறதே என்று ஓனை அழுகிறதா, அதாவது உங்களுக்கு வந்தால் இரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி கூட சில சர்க்காஸ்டிக்கான வார்த்தைகள்லாம் விட்டிருந்தாரு. ஆனால் பல அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கிறது. பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய நலன் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அது அவருடைய நலன் சார்ந்து இருக்குமா? அந்த அந்த அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குமா? அதாவது ஒரு கத்தி என்பது அது யார் வைத்திருக்கிறார், நம்முடைய தகப்பனார் வைத்திருந்தால் நம்மளை குத்தி சாவடிக்க வருவாரா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அது ஒரு சமூக விரோதியினுடைய கையில அந்த கத்தி இருந்தது என்றால் அது எந்த பர்பஸுக்காக பயன்படுத்தப்படும்? நம்மளோட தந்தையினுடைய கையில இருந்துச்சுன்னா அது பழம் வெட்டுவதற்காக அந்த பர்பஸ் பயன்படும் அப்படின்னு விளக்கங்கள் கொடுக்கப்படுது. ஆகவே இதுல திருத்தம் என்பது நிச்சயமாக வேண்டும். ஏன்னால் அதுல முறைகேடு இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கட்டும், இதுவரை வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், அதை களை எடுக்கணும்னு சொல்லி இதே இஸ்லாமிய இயக்கங்கள் போராட்டம் செய்திருக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்க திருத்தங்கள் கொண்டு வாருங்கள். ஆனால் இந்த இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃபுனுடைய அந்த சொத்துக்களை அரசு அபகரிக்க அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த மாதிரியான திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருப்பதாகவும், அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும், அதே போல மாற்று மத சகோதரர்கள் அதுல உள்ளே நுழைந்து அவர்கள் டாமினேட் செய்யக்கூடிய ஒரு அபாயம் இதுல இருக்கிறது. இது இஸ்லாமியர்களோட நலன்னு கருதி, ஆனா அதுக்கு நேர் மாத்தமா மிக பெரும் அபாயத்தை இந்த சட்டங்கள்ல புகுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஸோ இதுல எதிர்கட்சிகள் ஒரு மனதா இந்தியா கூட்டணியினர் வாக்களிச்சிருக்காங்க. 232 வாக்குகள் பதிவாயிருக்கு. அடுத்தது ராஜ்யசபாவில் இந்த ஆக்ட் பாஸ் ஆகுதா என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அது தொடர்ந்து ஜனாதிபதிக்கு இந்த பில் அனுப்பப்பட்டு பிறகு அது சட்ட வடிவமா முன் வருதா அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இது மாதிரியான தேசிய மற்றும் மாநில செய்திகள் சார்ந்த அனாலிசிஸுக்கும் மேலும் பல பரபரப்பான செய்திகளுக்கும் தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.